Here Paul is saying, இங்கே பவுல் சொல்லுகிறார், the elders of the church சபையில் மூத்தவர்களாக இருப்பவர்கள் and believers, விசுவாசிகள், they should pray, they should have prayer and fast in their life. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். To whom you are trusting, நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? he should recognize you, அவர் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். that you are spending your time to pray and fast. அது நீங்கள் அவரோடு நேரத்தை செலவழிப்பதிலும் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதிலும் இருக்கிறது. Nowadays, இப்பொழுதெல்லாம் in this 5G network, இந்த 5G நெட்வொர்க்கில் we cannot give time to the presence of God. We cannot give time to God. நாம் கர்த்தருக்கு நேரத்தை செலவிடாமல் இருக்கிறோம். Once you on the net, நீங்கள் அதில் நெட்டை ஆன் செய்தால் the 5G will come. 5G will come. When you open 5G வரும். When you open the YouTube, நீங்கள் எப்பொழுது யூடியூபை ஓபன் செய்கிறீர்களோ, the short videos will come. ஷார்ட் வீடியோஸ் வரும். ஷார்ட்ஸ் வீடியோஸ் வரும். Then you will spend time with that. நீங்கள் அதன் பிறகு நீங்கள் அதில் நேரத்தை செலவழிப்பீர்கள். There will be you will be feeling the entertainment. You will be happy with that. நீங்கள் அதனால் சந்தோஷம் அடைவீர்கள். You will the beautiful videos the people are posting in YouTube and Facebook, that videos will kill your time, the prayer times, the fasting time, and the presence of God, whatever you have scheduled, that time it will kill. அவர்கள் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் நல்ல நல்ல வீடியோக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நேரங்கள் கொல்லப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நம்மிடம் இருந்து போய்விடுகிறது. நம்மால் உபவாசம் செய்ய இயலாமல் போய்விடுகிறது. I hope everybody has mobile, right? நான் நம்புகிறேன் எல்லார் கையிலும் மொபைல் உண்டு என்று. Per day, how many times do you give time to the Lord? நீங்கள் ஒரு நாளைக்கு கர்த்தருடன் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? How many times, how many hours do you give time to the Lord? எத்தனை மணி நேரம் நீங்கள் கர்த்தருக்கு என்று செலவழிக்கிறீர்கள்? Let me tell you, the Daniel, the servant of God, he used to pray per day 3 times, you know. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தில் பார்ப்பீர்களே ஆனால் தானியேல் கர்த்தரின் ஊழியக்காரனாக இருக்கிறார். அவர் எத்தனை மணி நேரம் செலவழிப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா? I can tell you that you are better than him. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை விட நீங்கள் மேலானவர்களாக இருப்பீர்கள். You have more time and you know that you are blessed people of God, and now this is the grace period. எனக்கு தெரியும் உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதுதான் கிருபையின் காலம். Our prayer should happen every time, every moment. நாம் ஜெபம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் இருக்க வேண்டும். When you walk, எப்பொழுது நீங்கள் நடக்கிறீர்களோ pray, ஜெபியுங்கள். When you sit, எப்பொழுது உட்கார்கிறீர்களோ pray, ஜெபியுங்கள். When you sleep, எப்பொழுது தூங்குகிறீர்களோ sleeping time also pray. தூங்கும் பொழுதும் ஜெபியுங்கள். When you open the eyes, நீங்கள் எப்பொழுது கண்களை திறக்கிறீர்களோ at that time also pray. அந்த சமயத்திலும் நீங்கள் ஜெபியுங்கள். When you run and work, எப்பொழுது நீங்கள் ஓடுகிறீர்களோ நடக்கிறீர்களோ pray, ஜெபியுங்கள். When you are walking, when you are making tea for your husband, pray. நீங்கள் எப்பொழுது உங்கள் கணவரிற்காக டீயை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதும் ஜெபியுங்கள். Am I right? நான் சொல்வது சரியா? Hello. When you are brooming the floor of your house, pray. நீங்கள் எப்பொழுது உங்கள் வீட்டை பெருக்கி கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதும் ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். Pray. Amen. Always pray. எப்பொழுதும் ஜெபியுங்கள். Always pray. எப்பொழுதும் ஜெபியுங்கள். And மற்றும் fast. உபவாசியுங்கள். At least per month 3 days or 7 days or 21 days or 40 days fast. அதாவது ஒரு மாதத்திற்கு குறைந்தது 3 நாட்கள், 21 நாட்கள் அல்லது 40 நாட்கள் உபவாசி ஜெபியுங்கள். Here the servant of God Paul is requesting and asking to the church believers like you.